கஸ்டமர் வெப்சைட்ல அப்பாயின்மெண்ட் புக் பண்ண ரெடி. ஆனா உங்க சைட்ல அப்பாயின்மெண்ட் ஸ்லாட் கான்ஃபிகர் பண்ணாம புக்கிங் எப்படி வரும்? ஒரு சின்ன செட்டப் பண்ணா போதும். கஸ்டமர் டைரக்டா அவைலபிள் டைமிங் பார்த்து புக்கிங் வந்து பண்ண முடியும். ஸோ ஃபோன் கால்ஸ் இல்லை, மேனுவல் ஷெட்யூலிங் இல்லை, கஸ்டமருக்கு கன்வீனியன்டான டைம்ல புக்கிங் அப்படிங்கிறது ஈஸியா பண்ணிக்கலாம். இந்த வீடியோல அப்பாயின்மெண்ட் மாடியூலோட ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஸோ அப்பாயின்மெண்ட் கிரியேட் பண்றது, அப்பாயின்மெண்ட் நேம் செட் பண்றது, டியூரேஷன் கான்ஃபிகர் பண்றது, ஸோ வெப்சைட்ல வந்து கஸ்டமருக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும், இது எல்லாத்தையும் வந்து நம்ம அதாவது லைவ்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஓடோ டேஷ்போர்ட்ல இருந்து அப்பாயின்மெண்ட் மாடியூல் அப்படிங்கறத ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் மாடியூல் இருக்கு இல்லையா, இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னா நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் வியூவில் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இங்கே எதுவுமே இருக்காது, பிளாங்காக இருக்கும். நான் ஆல்ரெடி 2 கிரியேட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து இங்கே இந்த மாதிரி 2 இது காட்டுது. ஸோ இப்போ நம்ம வந்து புதுசாக ஒரு அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நியூ அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ இது கொடுத்தோன்னே இங்கே மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இதை கொடுத்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மீட்டிங் அப்படிங்கிற நேம் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுறக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட்க்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒரு நேம் அப்படிங்கிறது கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃப்ரீ இஆர்பி டெமோ, இல்லை வந்து ப்ராடக்ட் கன்சல்டேஷன், கஸ்டமர் சப்போர்ட் மீட்டிங், வெப்சைட் டெமோ, இல்லை ட்ரைனிங் செஷன், இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு சூட்டபிள் ஆகிற மாதிரி ஒரு ப்ராப்பரான நேம் அப்படிங்கிறது கொடுக்கணும். இந்த நேம் தான் வந்து உங்களோட வெப்சைட் இருக்கு இல்லையா, அதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ கஸ்டமர் வந்து பார்த்த உடனே இந்த அப்பாயின்மெண்ட் வந்து எல்லாருக்கும், இந்த அப்பாயின்மெண்ட் எதுக்காக அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு கேட்சியான நேம் கொடுங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃப்ரீ இஆர்பி டெமோ அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ ஃப்ரீ இஆர்பி ஆர் ஃப்ரீ ஓடோ டெமோன்னு கூட கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு நேம் கொடுத்துட்றேன். இது கொடுத்தா அவங்க வந்து ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க இல்லையா, அதுக்காக தான் நான் இந்த நேம் கொடுக்குறேன். ஆனால் இதுக்கு பதிலாக வந்து இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இங்கே வெறும் மீட்டிங் 1 அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப வந்து அது எதுக்காக அப்படிங்கிறதே தெரியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நேம் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே டியூரேஷன் இருக்கு இல்லையா, இங்கே வந்து நீங்கள் 1 hour இந்த டெமோ கொடுக்க போறீங்களா, இல்லை 2 hours கொடுக்க போறீங்களா, அந்த மாதிரி கொடுக்கலாம். நான் இப்போ வந்து எக்ஸாம்பிள் 30 minutes கொடுக்கணும்னாலும் இங்கே நான் 30 minutes அப்படின்னு நான் டைப் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, 0 hour 30 minutes அப்படிங்கிறது எடுத்துகிட்டு வரும். நான் இதை கொடுத்துட்றேன்னா இங்கே இந்த டெமோ வந்து 30 minutes அப்படிங்கிறது நீங்கள் வந்து டைமிங் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைமிங் தான், 30 minutes கொடுக்கலாம், 1 hour 2 hour இல்லை வந்து 1/2 hour 15 minutes அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், எவ்வளோ நேரம் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து இப்போ மண்டே ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே டைமிங் வந்து செட் ஆகியிருக்கும். நீங்கள் இது இந்த டைமில் வந்து நீங்கள் அவைலபிள் அப்படின்ற மாதிரி நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து மண்டே வந்து 10 ஹார்லேருந்து 12 ஹார்க்குள்ளே அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த டேலாம் அவைலபிளோ அந்தந்த டே மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே அது இல்லாமல் உங்களுக்கு இருக்கிறது வந்து புக் யூசர்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு காமனான ஃபீல்ட்ஸ் தான். நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ டியூரேஷன் என்னன்னு கொடுத்துட்டோம், இங்கே லொக்கேஷன் எது நம்ம கொடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வீடியோ லிங்க் வந்து எதுவும் கொடுக்க வேணாம். இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் ஓடோ டிஸ்கஷன்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை கூகுள் மீட்டில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா கூகுள் மீட்டோட லிங்க் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது யூசர்ஸ்க்கு தான் நம்ம புக் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து ஏதாவது இமேஜ் வேணும்னா நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஓடோ பற்றி கொடுக்குறனால நான் ஓடோவோட ஏதாவது இமேஜ் இருந்தால் நான் எடுத்து போட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக கொடுக்க வேண்டியது வந்து இங்கே ஒரு கொஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் எதுக்காகனா இப்போது
எக்ஸாம்பிள் நம்ம வெப்சைட்ல வந்து வரப்போ வந்து அவங்கள்ட்ட சில கொஸ்டின்ஸ் இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்க குடுக்கணும் அப்படிங்கிற மாரி, உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் அவங்கள்ட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கிற நீடு இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நீங்க வந்து இங்க குடுத்துக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் இங்க ஃபோன் நம்பர்ன்னு இருக்கு. இங்க ஆன்சர் குடுக்கணும். இங்க இங்க பார்த்தீங்கன்னா, ஆன்சர் டைப் வந்து ஃபோன் நம்பர் குடுக்கணுன்ற மாரி குடுத்துருக்கோம். தென் வந்து மேண்டேட்டரி வந்து டிக் குடுத்துருக்கு. தட் மீன் என்னன்னா, அத அவங்க கண்டிப்பா ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம கண்டிஷன் வந்து குடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இல்ல வந்து வேற ஏதாவது லொகேஷன், இப்போ திருப்பூர் லொகேஷனா, இப்ப லொகேஷன் அப்படிங்கிற மாரி நான் ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்றேன். அதாவது ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்றேன். லொகேஷன்னு குடுத்துட்டு இது இதுல வந்து பிளேஸ் ஹோல்டர்னா வந்து அந்த ஃபீல்டுக்குள்ள வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுறது. ஸோ அதுல ஏதாவது நீங்க குடுக்கறதுனா குடுக்கலாம். இப்ப என்டர் யுவர் லொகேஷன் அப்படின்னு நீங்க குடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து இது மேண்டேட்டரியா குடுக்கணுமா இல்லையா அப்படின்றத நீங்க டிக் குடுத்தீங்கன்னா, அவங்க கண்டிப்பா குடுத்தா தான் வந்து அது வந்து சப்மிட் ஆகும். இல்லன்னா எரர் காட்டிட்டு இருக்கும். ஸோ இத வந்து நான் மேண்டேட்டரின்னு குடுத்துர்றேன். சேவ் அண்ட் குளோஸ் குடுத்துரலாம். ஸோ இது வந்து கொஸ்டின்க்கானது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கு. இந்த டேப்ல போனோம்னா என்ன குடுக்க முடியும் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் பேஜ் அப்படின்ற மாரி ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த அப்பாயின்ட்மென்ட்க்கான அதாவது இந்த ஃப்ரீ ஓடோ டெமோ அப்படிங்கிற அப்பாயின்ட்மென்ட்க்கான டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத நீங்க ஷார்ட்டா குடுக்க முடியும். ஸோ இப்ப எக்ஸாம்பிள் வந்து புக் அ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாவது டைப் பண்றேன். புக் அ ஃப்ரீ டெமோ வித் அவர் ஓடோ எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ இந்த மாரி குடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுலயே நான் இன்னும் நெறைய கன்டென்ட் குடுக்கலாம். கெட் த பர்சனலைஸ்ட் consultation with our experts. ஸோ இந்த மாதிரி நான் கன்டென்ட் வந்து நான் நான் சும்மா உங்களுக்கு வந்து சாம்பிளுக்காக குடுத்துருக்கேன். இங்க வந்து நீங்க உங்களுக்கு சூட்டபிள் ஆகுற மாரி டிஸ்கிரிப்ஷன் குடுத்துக்கோங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களோட வெப்சைட்ல வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ கஸ்டமர் புக்கிங் பண்றதுக்கு முன்னாடி இந்த மீட்டிங் வந்து இந்த டிஸ்கஷன் அதாவது இந்த டிஸ்கஸ் பத்தி தான் அப்படிங்கிறத வந்து அவங்களும் வந்து ஈஸியா தெரிஞ்சுப்பாங்க. இது வந்து ப்ரொஃபஷனலான டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது நீங்க குடுத்தீங்கன்னா வந்து கஸ்டமருக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து பில்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இத நான் குடுத்துட்டு வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இத குடுத்துரலாம். நெக்ஸ்ட் வந்து கன்ஃபர்மேஷன் பேஜ். அதாவது அவங்க சப்மிட் குடுத்தோனே நெக்ஸ்ட் என்ன வரும்? தேங்க்ஸ் ஃபார் புக்கிங். தேங்க்ஸ் ஃபார் புக் அ ஃப்ரீ டெமோ. அந்த மாரி நீங்க வந்து குடுத்துக்கலாம். இது வந்து கன்ஃபர்மேஷன் பேஜ்க்கானது. ஸோ இந்த மாரி குடுத்துட்டு இத வந்து நம்ம சேவ் பண்ணிக்கணும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப கோ டூ வெப்சைட் அப்படிங்கிறத நான் குடுக்குறேன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு தெரியுதா? ஸோ நான் வந்து ஃப்ரீ ஓடோ டெமோ அப்படிங்கிறது குடுத்துருக்கேன். நான் இங்க குடுத்த டிஸ்கிரிப்ஷன் இங்க வந்துருச்சு. ஸோ இங்க நம்ம எவ்வளோ நேரம் 30 மினிட்ஸ் குடுத்தோம். அந்த 30 மினிட்ஸ் வந்துருச்சு. இங்க வந்து உங்களுக்கு கேலண்டர் வரும். இதுல வந்து நீங்க வந்து அப்பாயின்ட்மென்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து புக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோல வந்து எப்படி ஒரு அப்பாயின்ட்மென்ட் டைப் கிரியேட் பண்றது, அப்பாயின்ட்மென்ட் நேம் செட் பண்றது, டியூரேஷன் கான்ஃபிகர் பண்றது, தென் வந்து டிஸ்கிரிப்ஷன் எப்படி ஆட் பண்றது அப்படிங்கிறத பத்திலாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.